ஒரு சில வகையான சத்தங்கள் நம்ம மனசை காம் டவுன் பண்ணும். சில சவுண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ஹீலிங்காகவும் அமையும். குறிப்பாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம ப்ரிவலண்ட்டாக பார்க்குற ஒரு டேர்ம் ஏஎஸ்எம்ஆர். அது என்ன? அது உண்மையிலே ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயம் தானே? குக்கிங், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், ஏன் ஒரு நாயோடைய ரிலாக்ஸேஷன், அதனுடைய ரிச்சுவல்ஸை கூட ஏஎஸ்எம்ஆர்ங்கிற டேக்கோட நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்கோம். இதனுடைய பின்னணி என்ன? நிஜமாகவே இது ரிலாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா? இதுக்கு இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரிலேஷன் என்ன? இதை பற்றின தெளிவுக்கு தான் இந்த பதிவு. ஏஎஸ்எம்ஆரினுடைய விரிவாக்கம் ஆட்டோனாமஸ் சென்சரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ். இது ஒரு நேச்சுரல் ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ். இது சூதிங்கான ஜென்டலான சவுண்ட்ஸ் நம்ம கேட்கும்போது, நமக்கு ஒரு கூச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சத்தங்கள் கேட்கும்போது, அல்லது காமிங்கான ஸ்லோவான விஷுவல்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஏற்படும். இதை தான் ஏஎஸ்எம்ஆர்னு டேக் பண்ணுறாங்க. இந்த நியூராலஜிக்கல் காமிங் ரெஸ்பான்ஸ் எப்படி ட்ரிகர் ஆகும்னா, சில ரிதமிக்கான விஷயங்களை நம்ம ஒரு சென்சரி இன்புட் வாயிலாக உள்வாங்கும் போது ட்ரிகர் ஆகும். அண்ட் இது நம்மளோட மென்டல் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், எமோஷனல் கம்ஃபர்ட், ஒரு சென்ஸ் ஆஃப் சேஃப்டி, நல்ல ஒரு உறக்கம், இது போன்ற விஷயங்களுக்கு தொடர்புடையது. ஏஎஸ்எம்ஆருங்கிறது ஆக்சுவலாக தெரப்பி கிடையவே கிடையாது. ஆனால் நிறையா பேர் அவங்களோட மைல்டர் இஷ்யூஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இதை ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணலாம் தான். அண்ட் ஏஎஸ்எம்ஆரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸும் ஏஎஸ்எம்ஆர் ஓரியன்ட் தானா, ஆத்தென்டிக் தானான்னு கேட்டால் கிடையாது. அப்போ எது ஆத்தென்டிக், எது ரியல் ஏஎஸ்எம்ஆர், இதனுடைய டைப்ஸ் என்னென்ன? நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில ரெப்படேஷன்ஸ் அண்ட் ரிதமிக் சவுண்ட்ஸ் உங்களை ரிலாக்ஸ் பண்ணியிருக்கும். அண்ட் ஒரு சில சவுண்ட்ஸ் உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணியிருக்கும். ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஏஎஸ்எம்ஆர்னு ஒன்று இருக்குது. இதில் சவுண்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். டேப் பண்ணுறது, பேப்பரை கசக்கிறது, சாஃப்டான ஃபேப்ரிக்கோட மூவ்மெண்ட்டு, ஸ்பூன் வச்சு ஜென்டலாக கலந்து விடுற சத்தம், தண்ணி ஊற்றுற சத்தம், இந்த மாதிரியான ப்ரெடிக்டபிள் சவுண்ட்ஸை நம்ம மூளை விரும்பும். அது கம்ஃபர்டிங்காக சென்ஸ் பண்ணும். எமோஷனல் ஆர் பர்சனல் அட்டென்ஷன் ஏஎஸ்எம்ஆர்னு ஒன்று இருக்குது. இது யாருக்கு தேவைப்படும்னா, நான் எப்போவுமே கிரவுண்டடாக இருக்கணும், நான் ஒரு நிலைப்பாடோடு இருக்கணும், எனக்கு நான் செய்கிற விஷயங்கள் சரிதானே எப்போயுமே ஒரு ரீஅஷூரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், நான் வேல்யூடாக ஃபீல் பண்ணணும், சேஃபாக ஃபீல் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏஎஸ்எம்ஆர் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது எதுலெல்லாம் இருக்குன்னா, இதமான நேர்மறை வாக்கியங்கள், அதாவது அஃபர்மேஷன்ஸ், இதில் காமிங்கான வாய்ஸில், அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சிலர் ரிலாக்ஸ் ஆவாங்க. நம்ம ஒரு பெரிய மால்குள்ளே போனாலோ, ஒரு கேஃபட்டேரியாவுக்குள்ளே போனாலோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் நமக்கு பிடிச்ச நாஸ்டாலஜிக்கான சாங்ஸை ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பேக்ரவுண்டில் கேட்கக்கூடிய அந்த கேஃபட்டேரியா மியூசிக் ஆகட்டும், லைப்ரரி மியூசிக் ஆகட்டும், இது நம்ம எவ்ரிடே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் என்விரான்மெண்டல் ஏஎஸ்எம்ஆர். இது இல்லாமல் நைட் சவுண்ட்ஸ், வேவ்ஸ், ரெயின், ஃபாரஸ்டி அட்மாஸ்ஃபியர், எங்கே மனித குரல் அதீதமாக கேட்க முடியாதபடிக்கு மற்ற சவுண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் என்விரான்மெண்டல் ஏஎஸ்எம்ஆர். இது இல்லாமல் நேச்சுரல் சென்சரி ஏஎஸ்எம்ஆர்னு ஒன்று இருக்குது. அண்ட் அதில் தான் சமையல் பண்ணுறது, காய் நறுக்கிறது, கீரை கிள்றது, வீடுக்கு பெருக்கிறது, எண்ணெய் சிசில் ஆகுறது, தாளிக்கிற சத்தம், இதில் எல்லாம் நம்மளோட மைண்ட் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. இதிலெல்லாம் நம்மளோட கவனம் இதுக்கு மட்டுமே பொதிஞ்சிருந்தால் நம்ம ரிலாக்ஸ் ஆகும். வேறு ஒரு இடத்துல கவனம் இருக்கும்போது இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். ஆக ஏஎஸ்எம்ஆர் டைப்ஸ் ஒவ்வொன்றும் நம்மளை ஒவ்வொரு விதத்தில் சப்போர்ட் பண்ணும். அண்ட் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக் முறையில் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இதில் சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது. எந்த சத்தம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுதோ, நேச்சுரலாக நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுறீங்களோ அது உங்களுக்கு சரி, அவ்வளோதான். சரி, ஏஎஸ்எம்ஆர் யாருக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்? எனக்கு தெரப்பி எல்லாம் தேவைப்படல, அந்தளவுக்கு சிவியரான ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் அண்டர்கோ பண்ண கிடையாது. அன்னன்னைக்கான ப்ராப்ளம், அன்னன்னைக்கான ஸ்ட்ரெஸ், அதுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு செல்ஃப் கேர் டூலாக யூஸ் பண்ணலாம். ஏஎஸ்எம்ஆர் ரிலாக்ஸ் பண்ணும். செகண்ட்லி, உங்களோட எமோஷன்ஸை நீங்களே ஹேண்டில் பண்ண விரும்புகிறீங்க. என்னோடய எமோஷன்ஸை நானே ஹேண்டில் பண்ணணும், நான் அதில் பண்பட்டவன் ஆகணும், இதை எப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இந்த வில் பவர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களை நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் டூலாக ஏஎஸ்எம்ஆர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஏஎஸ்எம்ஆர் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் யுவர் மூட் குவைட்லி அண்ட் ப்ரைவேட்லி. இது இல்லாமல் மைல்டு இஷ்யூஸ், எதுக்கு சைக்கியாட்ரிக் இன்டர்வென்ஷன் தேவைப்படலையோ அந்த மாதிரியான ஓவர் திங்கிங், அந்த மாதிரியான மென்டல் ஃபேட்டிக், அந்த மாதிரியான ஸ்லீப் டிஸ்ரெகுலேஷன், இந்த விஷயங்களுக்கு ஏஎஸ்எம்ஆர் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். எனக்கு மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசை, பட் அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக உட்கார்றதோ, ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறதோ, மந்த்ரா சாண்ட் பண்ணுறதோ எனக்கு அசாத்தியம், அவ்வளோ ஃபோக்கஸ்டாக நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஏஎஸ்எம்ஆர் ஆப்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட மென்டல் ஸ்பைரலிங், இந்த தூக்கம் கெடுறது, இந்த விஷயங்களுக்கு ஏஎஸ்எம்ஆர் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். படிக்கும்போது மியூசிக் கேட்டுக்கிட்டே படித்தா ஃபோக்கஸ் அதிகமாகும், இப்படி சிலர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆக்சுவலாக அவங்க கேட்க வேண்டிய மியூசிக் ஏஎஸ்எம்ஆர் இருந்தும் இல்லாதது மாதிரியான ஒரு இதமான ஸ்லோ பேஸ்ட் மியூசிக். பட் மாறாக நிறைய பேர் ஃபாஸ்ட் பேஸ்ட் மியூசிக் கேட்பாங்க. ஃபாஸ்ட் பேஸ் மியூசிக் கேட்கும்போது நம்மளால் ஃபோக்கஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியாது, நிறைய டிஸ்ட்ராக்ட் தான் ஆகும். அண்ட் மோர் ஓவர் அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் ட்ரெயின்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் டவுன் ஆனதாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதுக்கு காரணம் நம்ம படிப்பு சொல்லிடுவோம். ஸோ அது உண்மை கிடையாது. நீங்கள் ஸ்லோ பேஸ்ட் ஏஎஸ்எம்ஆர் மியூசிக் மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் நாய்ஸ் கம்மியாகும், தேர்பை ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். நிதர்சனமாக எந்த ஒரு தெரப்பிக்குமே ஏஎஸ்எம்ஆர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது.
சின்ன விஷயத்துக்கு கூட அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஃபீல் ஆகுறீங்க, ஹர்ட் ஆகுறீங்க, டீப்பராக அதில் மூழ்கி போயிருக்கிறீங்கும்போது உங்களுக்கு இது ஒரு எஃபெக்டிவ் பர்சனல் டூல். அந்த வகையில் ஹெல்ப் பண்ணும். ஒரு சாய்ஸ், அவ்வளோதான். இது ஏஎஸ்எம்ஆர் சவுண்டுன்னு இப்போ நமக்கு தெரியும். அண்ட் நம்ம நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் ஏஎஸ்எம்ஆர் டேக்கோடு வரும். அதில் எதெல்லாம் ஏஎஸ்எம்ஆர் இல்லை, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சாப் பண்ணுறோம், ஆயில் சிசில் ஆகுது, இல்லை ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணும்போது பிசைகிறாங்க, இழுக்கிறாங்க, பேப்பர் கிழிக்கிறாங்க, க்ரம்பிள் பண்ணுறாங்க. இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போகும். அந்த மியூசிக் இது எல்லாத்தையும் விட ரொம்ப லவுடராக இருந்தாலோ, ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்தாலோ, அல்லது இது இல்லாமல் கூடவே ஒரு பேச்சு சத்தம் இந்த விஷயங்கள் லிசன் பண்ணுறதுலேருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுனாலோ, அதுவும் இல்லை, ட்ரான்சிஷன்ஸ் அதிகமாக நடக்குது, வேக வேகமாக நடக்குது, டக்கு 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 டக்குன்னு சீன்ஸை வந்து கட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாலும், இல்லை சாப்பிங்கே ரொம்ப லவுடராக இருக்குது, இதமான சவுண்ட்ஸுக்கு மிகுதியாக இருக்குது அப்படின்னா அது ஏஎஸ்எம்ஆர் கிடையாது. ஸோ ஏஎஸ்எம்ஆர் இஸ்ன்ட் அ மேஜிக், இட்ஸ் அ சிம்பிள் சேஃப் டோர்வே டு காம்னஸ். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அது உண்மையிலே உங்களுக்கு பர்பஸ் சர்வ் ஆகுதா, இந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூஸ் வைஸ்லி. தேங்க்யூ.